Hello students, இந்த வீடியோல நம்ம formal chargeனா என்னன்னு பார்க்கலாம். So formal charge எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போறோம். So நம்ம எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்குவோம். கார்பன் டை ஆக்சைடுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் போடுவோம். So கார்பன் டை ஆக்சைடு ஸோ லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னுடைய ரூல்ஸ் என்னென்ன, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதனுடைய ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் எழுதணும். ஸோ இதனுடைய ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சருக்கான கண்டிஷன் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டை நம்ம சென்டரா போட்டுட்டு மீதி இருக்கிறத அதை சுற்றி போடணும். ஸோ கார்பன் ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்பொழுது கார்பன் வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ், அதுதான் அது நம்மளுடைய சென்ட்ரல் ஆட்டம். ஸோ சி, இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன், இந்த பக்கம் ஒரு ஆக்சிஜன். ஸோ ரெண்டாவது இதில் இருக்கக்கூடிய டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணும். இப்போ கார்பனுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான், ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு கார்பனுக்கு ஒரு கார்பன் இருக்கு, கார்பனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4. ஸோ பிளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கு, ஸோ 2 இன்டூ ஒரு ஆக்சிஜனுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4 பிளஸ் 12. ஸோ டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதுக்கு 16 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், ஆட்டம்ஸ்க்கு நடுவில் ரெண்டு ஆட்டம்க்கு நடுவில் ஒரு சிங்கிள் பாண்டு போடணும். அப்போ ஒரு பாண்டும் 2 எலக்ட்ரானை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போது இந்த 2 ஆட்டம்க்கு நடுவில் ஒரு பாண்ட், அதே மாதிரி இந்த 2 ஆட்டம்க்கு நடுவில் ஒரு பாண்ட். ஸோ இங்கே 2, இங்கே ஒரு 2. ஸோ 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ் போயிடுது. அப்போ இதுலேருந்து நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணணும், 4 எலக்ட்ரான்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா மீதம் நம்மளுக்கு 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், இந்த மீதம் இருக்கக்கூடிய 12 எலக்ட்ரான்ஸையும் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த எலமெண்ட் ஆக்டட் ரூல் ஃபாலோ பண்ற மாதிரி, அதாவது அந்த எலமெண்ட்டுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் வர மாதிரி இந்த பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை நம்ம லோன் பேர்ஸா இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ 12 எலக்ட்ரான்ஸ், இந்த ஆக்சிஜன் தான். ஸோ கார்பனை விட ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகம். ஸோ டெர்மினல்ல 2 ஆக்சிஜன் இருக்கு, நம்ம ஒரு ஆக்சிஜன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த ஆக்சிஜன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா 12 எலக்ட்ரான்ஸ் போடணும். இந்த ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட்ல வரணும், அதாவது ஆக்டட் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இந்த ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஸோ இங்க 2 எலக்ட்ரான் ஏற்கனவே இருக்கு, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ 12 எலக்ட்ரான்ஸ்ல நம்ம எத்தனை எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கோம், 2, 4, 6 எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கோம், அதாவது 3 லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் போட்டிருக்கோம். அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் போயிடுதுன்னா மீதம் இன்னும் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 6 எலக்ட்ரான்ஸும் எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், இந்த ஆக்சிஜன் 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும், இந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமுக்கும் அதனுடைய ஆக்டெட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இங்கேயும் ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஆனால் கார்பனுக்கு இங்க ஒரு 2, இங்க ஒரு 2, டோட்டலா 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. இன்னும் அதுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த 4 எலக்ட்ரான்ஸை நம்ம எப்படி வந்து கொடுக்கலாம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 வந்து இந்த ஆக்சிஜன் அதனுடைய ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இங்க கொடுக்கலாம், அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் அதனுடைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை இங்க கொடுக்கலாம். ஸோ கொடுத்தா ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி கிடைக்கும், ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன். ஸோ இப்போ இங்கேயும் டபுள் பாண்ட் வந்துருச்சு. அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, 1, 2, 3, 4. ஸோ 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த ஆக்சிஜனுக்கு அதே மாதிரி 1, 2, 1, 2, 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ கார்பனுக்கு 2, 4, 6, 8 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ஆக்சிஜனுக்கும் 2, 4, 6, 8 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, 2, 4, 6, 8 சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இன்னொரு ஆப்ஷன் என்னவா இருக்கலாம், இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இந்த ஆக்சிஜனும் எலக்ட்ரான் பேர்ஸ் டொனேட் பண்ணுச்சு, இந்த ஆக்சிஜனும் டொனேட் பண்ணுச்சு. ஸோ ரெண்டாவது இதுல ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் 2 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குன்னா
1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 ஏதாவது ஒரு ஆக்சிஜன் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆக்சிஜன் தான் ஸோ நம்ம இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கலாம் இந்த ஆக்சிஜன் அதனுடைய ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸையும் இங்க கொடுத்ததுன்னா நமக்கு ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரக்சர் பாசிபிள் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் கார்பன் இந்த ஆக்சிஜன் அதே சிங்கிள் பாண்ட் 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இப்போ இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் எத்தனை பாண்ட் வரும் ஏற்கனவே ஒரு பாண்ட் இருக்கு இந்த லோன் பேர் ஒரு பாண்ட் இந்த லோன் பேர் ஒரு பாண்ட் ஸோ மொத்தம் 3 பாண்ட் வரும் ஆக்சிஜன்ல இப்போ ரிமைனிங் ஒரே ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரும் பாசிபிளா ஸோ லூவி ஸ்ட்ரக்சர் படி அந்தனுடைய ரூல்ஸ் படி நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடுக்கு இந்த மாதிரியான ஒரு 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த 2 ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன பண்ண முடியும் கரெக்டா எடுத்துக்க முடியும் ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரியணும்னா அதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும் ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணினாதான் இந்த 2 ஸ்ட்ரக்சர்ல எந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் ஸோ இப்போ ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம் So formal charge of an atom is equal to NV minus NL plus NB by 2. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டம்னுடைய ஃபார்மல் சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம் ஸோ இதில் NV அப்படின்றது நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் ஆட்டம் இன் இட்ஸ் ஐசோலேட்டட் ஸ்டேட் ஸோ ஐசோலேட்டட் ஸ்டேட்ல ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானோட கவுண்டை தான் நம்ம NV அப்படின்னு சொல்றோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கார்பன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கார்பனுடைய நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை 4 ஸோ இது ஐசோலேட்டட் ஆட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் எது கூடயும் பாண்ட்ல இன்வால்வ் ஆகாம தனியா இருக்கக்கூடிய ஆட்டமை நம்ம ஐசோலேட்டட் ஆட்டம்னு சொல்றோம் அந்த ஆட்டம்ல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம் NV அப்படின்னு சொல்றோம் ஸோ கார்பன் ஐசோலேட்டட் அப்படின்னா கார்பனுடைய நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 4 அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது NL அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆஸ் லோன் பேர்ஸ் அரவுண்ட் தி ஆட்டம் இன் த லூவி ஸ்ட்ரக்சர் ஸோ இப்போ நம்ம இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அல்லது இந்த ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா லூயி ஸ்ட்ரக்சர்ல இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த ஆக்சிஜனுக்கு ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த ஆக்சிஜனுக்கு 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு ஸோ லூயி ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஆட்டம்ல அதுல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம NL அப்படின்னு சொல்றோம் NB அப்படின்றது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் இன் பாண்ட்ஸ் அரவுண்ட் தி ஆட்டம் இன் த லூயி ஸ்ட்ரக்சர் ஸோ NB அப்படின்றது லூயி ஸ்ட்ரக்சர்ல ஒரு ஆட்டம்னுடைய பாண்ட் பேர்னா இப்ப கார்பன் எடுத்துக்கிறோம் இந்த கார்பன் இந்த பக்கம் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த பக்கம் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ இந்த கார்பனுடைய பாண்ட் பேர்ஸ் எத்தனை இருக்கு 2 + 2 4 எலக்ட்ரான்ஸ் ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பனுக்கு பாண்ட் பேர்ஸ் எத்தனை 2 4 6 8 ஸோ 8 எலக்ட்ரான்ஸ் இதுதான் NB அப்போ ஃபார்மல் சார்ஜ் அப்படின்றது இட் இஸ் அன் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இது வந்து நம்ம ஒரு பிளஸ் 0 -1 +1 அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு சார்ஜ் இந்த சார்ஜ் எதனுடைய டிஃபரன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வரும்னா ஒரு ஐசோலேட்டட் ஆட்டம்னுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸுக்கும் அதே ஆட்டம் லூயி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம் ஸோ ஃபார்மல் சார்ஜ் இஸ் an electrical charge which arises due to the difference between the valence electron in an isolated atom and the number of bonded electrons or the electrons involved when that atom is in Lewis structure சரியா ஒரு லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல அந்த ஸ்பெசிபிக் ஆட்டம்னுடைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கும் ஐசோலேட்டட் ஃபார்ம்ல இருக்கும் பொழுது அந்த ஆட்டம்னுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்னால வரக்கூடிய சார்ஜை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் எலக்ட்ரிக் அந்த ஃபார்மல் சார்ஜ் எலக்ட்ரிக்கல் சார்ஜை நம்ம ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம் இப்போ நம்ம இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டா அப்படின்றது எதை வச்சுதான் கால்குலேட் பண்ண முடியும் ஃபார்மல் சார்ஜ் வச்சுதான் கால்குலேட் பண்ண முடியும் ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்டமுக்கும் ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுவோம் ஸோ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சருக்கு ஃபார்மல் சார்ஜ் எழுதுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஆக்சிஜன்
double bond C, double bond O. So இந்த oxygenல ரெண்டு lone pair of electrons, இந்த oxygenக்கும் ரெண்டு lone pair of electrons. So இதுல நம்ம first carbon உடைய formal charge கண்டுபிடிப்போம். So formal charge for carbon. So formula என்ன? NB minus NL plus NB by 2. இப்போ number of valence electrons of atom in its isolated state. So isolated state la carbon உடைய valence electrons எவ்வளோ? 4 minus lone pair of electrons carbonக்கு மேல இல்ல, அதனால இங்க 0. NL is equal to 0 plus NB. So carbon சுத்தி எத்தனை bonds இருக்கு? 2, 4, 6, 8. 4 bonds இருக்கு, அதனால 8 electrons. So 8 by 2. இப்போ எவ்வளோ வரும்? 4 minus இந்த இடம் 8 by 2 na 4. So 4 plus 0, 4. So 4 minus 4 is equal to 0. அப்போ carbon இனுடைய formal charge இதில் எவ்வளோ? 0. இப்போ அடுத்தது இந்த ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த ஆக்சிஜனும் ஈக்குவலண்ட் ஆக்சிஜன், அதனால ஒரு ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிச்சா போதும், வர்ற வேல்யூவை ரெண்டு பேருக்கும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ formal charge for oxygen atom. So formula NB minus NL plus NB by 2. இப்போ number of valence electron, isolated oxygenக்கு valence electrons எத்தனை? oxygen isolated formல இருந்ததுன்னா அதனுடைய valence electron 6 electrons. So இந்த இடத்துல நம்ம என்ன போட போறோம்? 6 minus lone pair of electrons இந்த oxygenக்கு எத்தனை இருக்கு? 2 plus 2 4. So 4 plus NB எத்தனை bond bonded electrons இருக்கு? 2 plus 2 4. So 4 by 2. So இந்த ஆக்சிஜனையும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு ஆட்டமுக்கும் தனித்தனியாக எடுக்கணும். ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும், இந்த ஆக்சிஜனுக்கு தனியாக கண்டுபிடிக்கணும். அதனால இங்கே போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். ஆக்சிஜன் அப்படின்றதுனால இங்கே 2 plus 2 4 plus 2 6 plus 2 8 அப்படின்னு போட்டுறக்கூடாது. அதனால கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட்டமுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இந்த ஆக்சிஜனுக்கு இங்கே கண்டுபிடிக்கணும். is equal to 6 minus, ஸோ இந்த 4 அப்படியே இருக்க போது, இங்கே இதையும் கேன்சல் பண்ணோம்னா 2. ஸோ ப்ளஸ் 2. அப்போது இங்கே என்ன வரும்? 6 4 plus 2 6. 6 minus 6 is equal to 0. ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜனுடைய ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோ? 0. ஸோ இதுக்கும் இங்கே நம்ம என்ன போட போகிறோம்? 0. ஸோ இந்த ஆக்சிஜனும் சேம் கைண்டில் இருக்கிறதுனால, ஸோ இங்கேயும் ஆக்சிஜனுக்கு கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது, இங்கேயும் ஆக்சிஜனுக்கு கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட். இந்த ஆக்சிஜனுக்கும் ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த ஆக்சிஜனுக்கும் ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதனால இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் 0. ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜும் 0. அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு 3 ஆட்டமுக்கும் ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோ இருக்கு? 0 இருக்கு. இப்போ அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ அடுத்த ஸ்ட்ரக்சரு சி, ஒரு பக்கம் சிங்கிள் பாண்ட் ஓ, இன்னொரு பக்கம் ட்ரிபிள் பாண்ட் ஓ. ஸோ ரெண்டாவது ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறோம், ட்ரிபிள் பாண்ட் ஓ. ஸோ இந்த பக்கம் ஆக்சிஜனில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இந்த பக்கம் ஆக்சிஜனுக்கு 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கார்பனுக்கு கால்குலேட் பண்ணோம். ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஃபார் carbon. So formula NV minus NL plus NB by 2. இப்போ இதில் is equal to கார்பனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஐசோலேட்டட் ஃபார்ம்ல கார்பனுக்கு 4. ஸோ 4 மைனஸ் லோன் பேர்ஸ் கிடையாது, அதனால NL is equal to 0 plus இப்போ பாண்ட், நம்பர் ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 2 4 6 8. ஸோ 8 by 2 எவ்வளோ வரும்? 4 மைனஸ் இந்த இடத்துல இதையும் கேன்சல் பண்ணோம்னா 4. ஸோ 4 minus 4 is equal to 0. ஸோ கார்பனுக்கு ஃபார்மல் சார்ஜ் இந்த இடத்துல 0. ஸோ ரெண்டாவது ஸ்ட்ரக்சர், ரெண்டாவது ஃபார்மல் சார்ஜ் ஃபார் ஆக்சிஜன். ஸோ நம்ம இதில் ஆக்சிஜன் இதை 1ன்னு எடுத்துக்குவோம், இதை 2ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் 1க்கு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்கு,
NB minus NL plus NB by 2. So, இப்போ நம்ம substitute பண்ணுவோம். Number of valence electron for isolated oxygen க்கு 6 minus இப்போ number of lone pair of electrons எத்தனை இருக்கீங்க? ஒரே ஒரு lone pair of electrons இருக்கு. அதனால இந்த இடத்துல எத்தனை electrons போட போறோம்? 2 போட போறோம். Plus number of bonded electrons எத்தனை? 2, 4, 6. So 6 by 2. இப்போ எவ்வளோ வரும்? இங்கே 6 இதையும் நம்ம கேன்சல் பண்ணோன்னா 3 வரும். ஸோ 2 plus 3 5. இப்போ 6 minus 5 which is equal to 1 plus 1. அப்போ ஆக்சிஜன் 1 ஃபார்மல் சார்ஜ் எவ்வளோ வருது? plus 1. ஸோ ஆக்சிஜன் 1க்கு plus 1. அடுத்தது இந்த ஆக்சிஜன். ஸோ ஃபார்மல் சார்ஜ் ஃபார் ஆக்சிஜன் 2. ஸோ ஃபார்முலா படி நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 6 மைனஸ் இப்போ நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 2, 4, 6. ஸோ 6 பிளஸ் நம்பர் ஆஃப் பாண்டட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு? 2. ஒரே ஒரு பாண்டு தான், அதனால 2. 2 by 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் ஸோ இதுவும் கேன்சல் பண்ணோன்னா 1. ஸோ 6 plus 1 7. ஸோ ஆக்சிஜன் 2வினுடைய ஃபார்மல் சார்ஜ் -1. ஸோ இப்போ ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸுக்கு நம்ம அதில் இருக்கக்கூடிய கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்மல் சார்ஜை வச்சு நம்ம எப்படி எந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டுன்னு டிட்டர்மைன் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்மல் சார்ஜை வச்சு எந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டுன்றத இந்த ரூல்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? A structure in which all formal charges are 0 preferred over the one with charges. ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல எதுல சார்ஜஸ் ஃபார்மல் சார்ஜஸ் 0 இருக்குதோ அது ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது +1 -1 அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கிறத விட 0 ஃபார்மல் சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சர். அடுத்தது a structure with small formal charges is preferred over the one with higher formal charges. ஹையர் சார்ஜஸை விட லோவர் ஃபார்மல் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சர். அதுவும் இல்லை அப்படின்னா அடுத்தது ஸ்ட்ரக்சர் இன் விச் நெகட்டிவ் ஃபார்மல் சார்ஜஸ் ஆர் பிளேஸ்ட் ஆன் தி மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இஸ் ப்ரிஃபர்ட். ஸோ நெகட்டிவ் ஃபார்மல் சார்ஜஸ் இருக்கு, அதாவது -1 இருக்கு அப்படின்னா அந்த -1 மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ல இருக்குது அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரிஃபர்டு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 3 கண்டிஷனையும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட்ன்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல ஒன்னு கம்ப்ளீட்டா ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் மூணுத்துலயுமே ஃபார்மல் சார்ஜ் 0ன்னு இருக்கு. இன்னொன்னுல பார்த்தோம் அப்படின்னா கார்பனுக்கு 0 இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு -1, இன்னொரு ஆக்சிஜனுக்கு +1. ஸோ இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்ட்ரக்சர் இன் விச் ஆல் த ஃபார்மல் சார்ஜஸ் or 0 is preferred structure. So இத கம்பேர் பண்ணும்பொழுது இதுல 3 ஆட்டமுக்கும் ஃபார்மல் சார்ஜ் 0ன்னு இருக்கு. அதனால preferred structure கார்பன் டை ஆக்சைடுக்கு C டபுள் பாண்ட் O தான் preferred structure. So இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எந்த இடத்துலயும் கார்பன் டை ஆக்சைடுக்கு போடக்கூடாது. நம்ம கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு ஸ்ட்ரக்சர் எழுதுறோம்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் எழுதணும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபார்மல் சார்ஜ் இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ லூவி ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு என்னென்ன பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அந்த பாசிபிள் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு அதுல ஒரு ஆட்டம்க்கும் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிச்சு அந்த ஃபார்மல் சார்ஜில் எந்த கண்டிஷன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.